ஜோலார்பேட்டை அருகே மஞ்சள் நீராட்டு விழாவில் கத்தியை காட்டி மிரட்டி கஞ்சா போதையில் ரகளையில் ஈடுபட்ட இளைஞருக்கு தர்ம அடி விழுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கஞ்சா போதையில் ரவுடீசத்தில் ஈடுபட்ட இளைஞருக்கு சிறுமியின் உறவினர்களால் நேர்ந்த கதி என்ன? மஞ்சள் நீராட்டு விழாவிற்கு வந்தவர்களை வழிமறித்து கத்தியை காட்டி கொலை மிரட்டல் விடுத்த கஞ்சா இளைஞர் சொல்லி பார்த்தும் அடங்காததால் கஞ்சா இளைஞரை போட்டு பொழந்தெடுத்த சிறுமியின் உறவினர்கள். மோதலில் முடிந்த மஞ்சள் நீராட்டு விழாவில் நடந்தது என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையை அடுத்த அச்சமங்கரத்தில் செல்வராஜ் என்பவருடைய பெண் பிள்ளைக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. உறவினர்கள் கூடி மேளதாளம் முழங்க ஒரு பக்கம் கலர்ஃபுல்லாக இருந்த நேரம் மனோஜ் என்ற இளைஞர் அளவுக்கு அதிகமாக கஞ்சா போதையில் எல்லை மீறி நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. விழாவிற்கு வந்தவர்களை கத்தியை காட்டி மிரட்டி அச்சுறுத்தி ரகளையில் ஈடுபட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சிறுமியின் தந்தை செல்வராஜ் மற்றும் அவருடைய அண்ணன் தம்பிகள் நடராஜ், சச்சின் உள்ளிட்டோர் மனோஜை அடித்து துவைத்து தும்சம் செய்து புழிந்து காய போட்டனர். போதை ஏறினால் வீட்டிற்கு சென்று அமைதியாக உறங்காமல் ரவுடீசமா செய்கிறாய் ராஸ்கல் என கேட்டு எச்சரித்தனர். ஆனால் அடங்காத மனோஜ் அவர்களிடமும் தனது முரட்டுத்தனத்தை காட்ட ஆத்திரம் அடைந்த அவர்கள் சாலையில் தூக்கி போட்டு மனோஜை நங்கென்று வெளுத்தெடுத்தனர். தாக்குதலில் மூக்கு உடைந்து படுகாயமடைந்த மனோஜ் சோகமான நிலையில் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் குறித்து ஜோலார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மஞ்சள் நீராட்டு விழாவில் கஞ்சா போதையில் ரகளையில் ஈடுபட்ட இளைஞருக்கு தர்ம அடி விழுந்த சம்பவம் ஜோலார்பேட்டையில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.